புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். அந்த பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தெற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். அதனால் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன். ஆனந்தம் என் சத்துருவே, நீ கொக்களிக்காதே, அகங்காரம் கொள்ளாதே. என் நாதன் கிறிஸ்து இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் சபையார் முழுவதையும் ரட்சிக்கவும் தூக்கி எடுத்து குமாரனுக்கு பிள்ளை ஆக்கவும் ஞானஸ்நானத்தின் மூலமா பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றவும் அவர் தீர்மானம் கொண்டிருக்கிறபடினாலே நீ அடங்குவாயாக இயேசுவின் நாமத்தினாலே. அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக வாழ்வு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். கம்பீரமாய் சொல்லுவோமா? ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சொல்லுவோம். ஆனந்தம். என் தேவனும் இரட்சகருமானவர் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டபடினாலே மனுஷனுக்கு கரத்தை கொடுத்து தூக்க நாதன் இயேசு உயிரோடு இருக்கிறார். எந்த நாவில் அவரை தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எல்லாருமாய் கரங்களை தட்டி தேவகுமாரனுடைய ரத்தம் நம்மை சும்மா இருக்க ஒட்டாமல் பிதாவுக்கு பிள்ளைகள் ஆக்கும்படியாய் நன்மையானகளை பேசுகிற ரத்தம் இன்றும் நெருக்கி ஏவி அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து பிதாவுடைய மகிமையின் ரூபம், பிதாவுடைய முகத்தில் உள்ள ஒளி, குமாரனுடைய முகத்தில் உள்ள ஒளி பிள்ளைகளுடைய முகத்தில் பிரகாசிக்கும்படியாய், நம்ம இருதயங்களில் பிரகாசிக்கும்படியாய் கரங்களை தட்டுவோமா? ஆனந்தம் கொள்ளுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவருடைய முகம் பிரகாசம் என் முகத்தில் ஒளிக்கலாயிற்று. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். ஆனந்தம் கொள்ளுவேன் கம்பீரமாய். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா.
என்னை காண்கிறவரை நான் இங்கே காண்கிறேன். அவர் என்னை தூக்கி எடுத்தார், சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவினார். அவர் தாமே எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வுக்கான காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். ஆனந்தம். பிள்ளைகளை கலங்காதிருங்கள், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். நாம மகிமைப்பட 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 என்ற நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். என்ற நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். பலமாய் கரங்களை தட்டி, பலமாய் கரங்களை தட்டி. தாய் தகப்பனும் மனுஷர்கள் கூட விழுந்த நம்மை பார்த்து வேடிக்கை பார்ப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர் குறித்த காலத்தில் கண்ணியின் வயிற்றில் பிறந்து தீவிரமாய் நம்மை வந்து மீட்டார். கரங்களை கரம் தட்டுவோமா, பலத்த கரங்களை தட்டுவோமா. குமாரனை மறந்துவிட அவர் ஒன்றும் அநீதி உள்ளவர் அல்ல, குமாரத்திகளை மறந்துவிட அவர் மனு புத்திரனும் அல்ல. நல்ல தேவனை கரங்களை தட்டி அல்லேலூயா மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சகோதரி சுத்தமா துதிப்பாங்க, சேர்ந்து கொள்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிக்கிறோம். நன்றி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் முந்தி நம்மை அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவர் அன்பு மரணத்தை விழுங்கி போட்டது. அவர் அன்பு பாதாளத்தை மட்டு பண்ணி நம்மை உயிரை தூக்கி எடுத்தது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. ஆமென். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை. பலமாய் கையில தட்டி. ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, கோரி எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. இயேசப்பா மக்கு மகிமை. ஆராதனை, ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆமென். அன்பு கூறுவேன், இன்னும்
அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. தெய்வம் என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே. நாங்க வந்து இங்க நிற்பதற்காகவே தேவரீர் ஸ்பெஷல் சுகம் எங்களுக்கு கொடுத்தீங்க. நன்றி ஐயா. நல்ல சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 தன்னு கணக்கில் தங்கத்தை கொடுத்து அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று தேவ நேசத்தில் நிரம்பின தாவீது குமாரனை மகிமைப்படுத்தி அந்த தாவீது தேவனுடைய நேசத்தை பார்க்கலும் ஒன்றையும் மேலாய் எண்ணக்கூடாதபடியால் அவரே கண்முன் நிறுத்தி ஆராதனை ஆராதனை. பவுல் சொல்லுகிறார், குப்பையான உலக காரியங்களை துச்சமாய் எண்ணி அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இப்பொழுது நாங்களும் அவரை பாடி ஆராதிக்கிற ஆராதனையிலே அவரை நிரம்பி மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆடுவான் அம்மை அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு. அப்பா உண்மையா சொல்ற சாமி, உண்மையாய் உம்மை நேசிக்கிறேன். சபையாய் உம்மை நேசிக்கிறோம். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூடுவேன். ஆராதனை ஆராதனை. யோபு சொன்னார், பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன். தாவீதும் அவருடைய மனைவி அப்படித்தான் எண்ணினார். தேவனுடைய அன்பில் நிரம்பி பாடும்போது எல்லாம் துச்சமாய் இருக்கும். அவர் அன்பு மேன்மையாய் இருக்கும். அவர் அன்பு மகிமையாய் இருக்கும். அவர் அன்பு உன்னதமான அன்பு. ஆராதனை ஆராதனை. பலமாய் கைகளை தட்டி என் கரத்தின் ஓசையினாலே மகிமைப்படுங்க.
என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பிலே மகிமைப்படுங்க. எல்லாம் துதியும் கனத்தையும் மகிமையும் வாழ்கிறவரும் எங்களை வாழ வைக்கிறவருமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். எல்லோருமா எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த 3வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது: இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் இங்கே சொல்கிறார். அப்போ தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வந்து கேள்வி கேட்ட ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் சொல்லுவதாக இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் இயேசு சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் வந்த அந்த மனுஷன் தேவனிடத்தில் என்ன கேள்வியை கேட்டான், தேவனிடத்தில் என்ன சொன்னான் என்று சொல்லி நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வசனம் இப்படி சொல்லுகிறது: யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இப்போ அந்த மனுஷன் வந்து இயேசுவினிடத்தில், ஆண்டவர், நான் பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஏதாவது கேட்டானா? அப்போ இந்த மனுஷன் நிக்கோதேமு என்னப்பட்ட மனுஷன் அங்கே வந்து இயேசுக்கிட்ட ஏதாவது கேட்டானா? பதில் சொல்லுங்களேன். ஏதாவது கேட்டானா? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், எப்படி போகணும், பரலோகத்துக்கு போகிறது ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா? கேட்கல. அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு காரணங்கத்து. என்ன காரணம்னு சொன்னால், நீ செய்கிற இப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்யணும்னு சொன்னால் அவங்க தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு மனுஷனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்துட்டு, அப்படியா அப்படின்னு சொன்னால் நீ மறுபடியும் பிறக்கணும், நீ மறுபடியும் பிறந்தாதான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளார நீ பிரவேசிக்க முடியும், வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கேள்வி இன்னைக்கு நமக்கு புரியுது, ஆனால் வந்த நிக்கோதேமுக்கு சுத்தமாக புரிஞ்சிருக்காது. காரணம், அவன் இயேசு கிறிஸ்துவை பாராட்டுறான், இயேசு கிறிஸ்து கிட்ட காணப்பட்ட நல்ல சுபாவங்களை கண்டு அவன் வியக்கிறான், அவன் அதிசயப்பட்டு போகிறான், வந்து சொல்கிறான், ஆண்டவரே, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவன் சொன்ன அந்த பதிலுக்கும் இயேசு அவனை கேட்ட கேள்விக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, ஆனால் அதில் சம்பந்தம் இருக்குது. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனத்தில், நீ மறுபடியும் பிறந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளார போக முடியும். அப்போ இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிற அவர் மறுபடியும் பிறக்கணும். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, எப்படி நான் பிறக்கணும்? இந்த கேள்வி தான் நிக்கோதேமுக்கு இருந்தது. 4வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்களா. இப்போ நிக்கோதேமு லாஜிக்கா நியாயமா ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்னு சொன்னா, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான் ஆண்டவரே? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? அப்போ இன்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்க உங்களுக்கு அந்த கேள்வி வரும், என்ன மறுபடியும் பிறந்தால்தான் நான் வந்து பரலோகம் போக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நான் எப்படி மறுபடியும் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போக முடியும், நான் எப்படி மறுபடியும் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே போய் நான் பிறக்க முடியும் என்பதாக ஒரு கேள்வி அவனுக்கும் இருந்தது. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போகிற உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. இப்போ சொன்ன அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தா அவன் நிக்கோதேமு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய அதிகாரியாக அவன் இருந்திருக்கிறான் இல்லைங்களா? இப்போ அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுனுடைய காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டு இயேசுனிடத்தில் வந்து அவன் பேசுகிறான். ஆமென். இப்போ அவன் இயேசுவனுடைய போதனைகளை அறிந்திருக்கிறான், இயேசு கிறிஸ்து மெசியா என்பதை அறிந்திருக்கிறான், இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை போல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு வேற யாராலையும் முடியாது என்பதை அறிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குது பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்கு. என்ன தெரியுங்களா? தேவனால இவர் அனுப்பப்பட்டிருந்தாருன்னு சொன்னா இவர் எங்கிருந்து வந்தார், இவர் இருந்த இடம் எது, இவர் தேவனோடு கூட இருந்த அந்த இடம் தான் எது
அந்த இடத்துக்கும் நான் போகணும் என்கின்ற வாஞ்ச அவனுக்குள்ள இருந்தபடினால தான் அவன் சொல்றான், நீ தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குரியவர் கிடையாது. அவர் இந்த உலகத்தில் பிறந்து எல்லாரையும் போல வாழ்ந்து மரித்து போகக்கூடிய ஒரு மனுஷன் கிடையாது. அவர் வந்தது ஒரு இடம், திரும்ப அந்த இடத்துக்கு அவர் போகணும், அந்த இடத்த நான் பார்க்கணும். ஆமென். நிக்கோதேமுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆசை பாருங்களேன். இயேசு கிறிஸ்துனுடைய இடத்தை பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இயேசு கிறிஸ்து இருந்த ஒரு ஸ்தானத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி இருக்கிறபடினால தான் நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டுங்களேன். அவனுக்குள்ளே இருந்த அந்த ஒரு பெரிய வெளிப்பாட்டை ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன இது, ஏற்கனவே அவர் நிறைய விஷயங்களை வியந்து பாராட்டுனது போல இந்த மனுஷனுக்குள்ள நான் எங்கிருந்து வந்தேன், நான் இருக்க வேண்டிய அந்த இடத்தை அவன் பார்க்க விரும்புகிறானே என்று சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு சொல்றாரு, அப்பா நீ யூதனா இருக்கிற, ஆமென், நீ தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கிற, ஆனா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு நீ தகுதி பெற்றுக்கொள்ளல. அந்த தகுதியை நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நீ மறுபடியும் நீ பிறக்கணும். அப்ப மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல ஒரு மனுஷன் வரும்போது தான் அவனுக்குள்ளார தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதை பார்க்க முடியும். நல்ல காரங்களை தட்டுங்களேன். அவன் ஒரு கேள்வி, அவன் நல்ல கேள்வி கேட்குறான், என்னால் எப்படி மறுபடியும் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் நான் பிறந்து நான் மறுபடியும் வர முடியும் என்று ஒரு கேள்வி கேட்குறான். அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. 5வது வசனம் வாசிங்க ஒருத்தவங்க. அதுக்குத்தான் ஆண்டவர் பதில் சொல்றாரு, அப்பா உனக்கு தாயின் வயிற்றுல போய் மறுபடியும் நீ சிசுவாகி நீ குழந்தையாகி நீ 10 மாசம் அங்க இருந்து நீ பிறந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தாயின் வயிற்றுல மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னா அதுக்கு 2 காரியத்தை நீ செய்யணும். ஒன்று, நீ ஜலத்துல பிறக்கணும். 2வது, நீ ஆவியில பிறக்கணும். இது 2யும் நீ பிறந்தால்தான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ போக முடியும் என்பதாக அவர் சொல்றார். ஆமென். இப்போ அந்த மனுஷனுக்குள்ளார மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும். அந்த அனுபவத்துக்குள்ள அவன் போனாதான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற மேன்மையான அற்புதங்கள் அதிசயங்களை அவனால காண முடியும். இவன் நினைச்சிட்டான் நம்ம மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள போகணும், 10 மாசம் நம்ம அங்க இருக்கணும், இருந்துட்டு நம்ம பிறந்து வெளியே வரணும். அதை தான் இயேசு இங்க சொல்றாரு. இல்ல, இயேசு சொல்றாரு நீ மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு தேவையில்லை. ஏன்னா அந்த ஒத்த பிறப்புக்கு நம்ம எத்தனை பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல நீ அப்படி பிறக்க வேணாம், நீ பிறக்க வேண்டியது ஜலத்தினாலும் ஆவியினாலும். அல்லேலூயா. அப்ப ஜலத்தினால பிறக்கிறது என்பது தண்ணீரில் மூழ்கி வெளியே வரக்கூடிய ஒரு காரியத்தை அது குறிக்கிறது. நம்ம ஏற்கனவே ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு செய்தி கொடுத்துருக்குறோம். அதில் வேறு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் அதை யூடியூப்பில் கேளுங்க. இப்போ இதில் நீங்கள் தண்ணீரில் முழுகி வெளியே வருவது தான் ஜலத்தில் பிறப்பது. ஆவியில் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் முழுகி வெளியே வருவது தான் ஆவியில் பிறப்பது. இப்போ தண்ணியில் முழுகுவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சிம்பிள் விஷயம். இப்போ நம்மெல்லாம் அம்மா வயிற்றுல இருந்தோம் இல்லைங்களா? அம்மா வயிற்றுக்குள்ளார கர்ப்பப்பைக்குள்ளே என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குதுல்ல, அந்த குழந்தை மூச்சு விடுமா? அந்த குழந்தை வாயை திறந்துன்னு இருக்குமா? கண்ணு திறந்து இருக்குமா குழந்தைக்கு? முதல்ல வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கண்ணு மூடி இருக்கும். காது மூடி இருக்குமா? திறந்து இருக்கும். மூக்கு திறந்து இருக்கும். வாய் திறந்து இருக்கும். ஆனால் அந்த அம்மாக்குள்ள இருக்கிற தண்ணி ஏன் அந்த புள்ள வாயுக்குள்ளே போகல? ஏன் காதுக்குள்ளே போகல? 2வது, அந்த குழந்தை அம்மா வயிற்றுல மூச்சு விடாது. அதாவது மூக்காலையும் வாயாலையும் மூச்சு விடாது. மாறா தொப்புள் வழியாக அதுக்கு தேவையான சகல காரியமும் உள்ளே போவோம். இப்போ அந்த குழந்தை தண்ணிக்குள்ளே இருக்குது. தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அந்த தண்ணி அந்தக்குள்ளே வயிற்றுக்குள்ளார அந்த புள்ளக்குள்ளார போகலை. இப்போ அந்த தண்ணிக்குள்ளே அந்த குழந்தை இருக்குது. அந்த தண்ணியால் அந்த குழந்தை பாதிக்கப்படலை. அந்த தண்ணி அந்த குழந்தைய பலப்படுத்துது. அந்த தண்ணி அந்த குழந்தை வளர்றதுக்கு உதவி செய்து வெளியிலிருந்து காற்று உள்ளே போகுது. வெளியிலிருந்து அம்மாவுடைய தொப்புள் வழியாக பிள்ளையினுடைய தொப்புளுக்கு கனெக்ஷன் போய் காற்று உள்ளே போகுது, தேவையான ஆக்சிஜன் போகுது. அந்த தண்ணிக்குள்ளார அந்த குழந்தை பலப்படுவது. உருவாக வேண்டிய காரியங்கள் அங்கே அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க. அந்த குழந்தை வாயால் மூச்சு விடலை, மூக்கால மூச்சு விடலை. இப்போ குழந்தை அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்த உடனே அந்த குழந்தை முதல் வேலை என்ன செய்யுதுங்க?
ஆமாம், முதல்ல மூச்சு விடுதில்ல, யார் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு? மூச்சு விடணுன்ற அந்த 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 சிஸ்டம் யார் சொல்லி கொடுத்தா? உள்ளா இருக்க குழந்தை மூச்சு விட்டு பழகவே இல்லையே. இந்த யோசனை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட் அது மூச்சு விடலன்னு சொன்னால் மரித்து போயிடும். ஏன்னா இப்போ அதை பாதுகாக்கக்கூடிய தண்ணி கிடையாது, அதுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் போகல. அப்படின்னும் போது அந்த குழந்தை அம்மாவுடைய வயிற்றுலேருந்து வெளியே வந்த அடுத்த செகண்டு அது மூச்சு விட்டாகணும். அப்போ மூச்சு விட்டாகணும்னு சொன்னால் அதுக்கு மூச்சு விடுறதுக்கு முதல்ல கற்றுக்கொண்டு இருக்கணும். யார் கற்றுக் கொடுத்தா? தெரியாது பாருங்க. அப்போ அந்த குழந்தை மூச்சு வருது. இப்போ அதே போல தான் நாமளும் ஒரு தண்ணிக்குள்ளார மூழ்கி இருக்கணும். தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த காற்று ஆக்சிஜன் நமக்குள்ளார ஏற்றப்படணும். அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஆக்சிஜன் இறங்குது. அப்போ தண்ணிலையும் ஆவிலையும், நான் ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், அதுதான் அர்த்தம் கிடையாது, நிறைய அர்த்தம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த குழந்தை அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது உருவாகுது பாருங்க. அதுக்கு உறுப்புகள், மனுஷனுடைய உடம்புல முதல் எதுங்க உருவாகும்? ஃபஸ்ட்டு இருதயம் தான் உருவாகும். பார்த்தீங்களா? அதுலேருந்து தான் அந்த தண்ணிக்குள்ளே அந்த குழந்தை இருக்க ஒவ்வொரு சரீர உறுப்புகளும் உருவாங்கி கொண்டு இருக்கிறது. ஆமேன். அப்போ அதே போல தான் ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளே இருக்கும் பொழுது, தண்ணிக்குள்ளே முழுகும் போது அவனுக்குள்ள சில காரியங்கள் உருவாகணும். அது உருவாகணும். அவன் உருவாக்கி தண்ணியை விட்டு வெளியே வரும்போது அவன் இப்போ சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். காரணம், அவனுக்கு சுவாசிக்க இப்போ ஞானம் உண்டாயிருக்கிறது. அவன் மூச்சு இழுத்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய காரியங்களை சந்தித்துக் கொள்வதற்கு அவனுக்கு இப்போ தெரிந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவன் தண்ணிக்குள்ளே இருந்தது, இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லும் போது தண்ணீருக்குள்ளார நீ முழுகணும். சரி, இப்போ பொதுவான ஒரு காரியம் பார்த்துட்டோம். இப்போ அந்த தண்ணீருக்குள்ளே முழுகுவது என்பது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுவது. அப்போ அடக்கம் பண்ணப்படுவதுன்னு நம்மளாம் மறுபடியும் செத்து நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு எழுந்தது போல் 3 நாள் காத்துன்னு இருந்து 3ஆம் நாள் உயிர் தெழுணுமா? அப்படி கிடையாது. அப்போ மறிக்க வேண்டிய ஒரு சில காரியங்களில் நம்ம மறிக்க வேண்டும். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தண்ணியில் முழுகும் போது அந்த பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய சிந்தனை, பழைய எண்ணம், பழைய பேச்சு, பழைய நடத்தை, பழைய பழக்க வழக்கங்கள், தெரியுதுங்களா? இது எல்லாம் உங்ககிட்டேருந்து மாறணும், என்கிட்டேருந்து மாறணும். அதுக்கு தான் தண்ணீரில் முழுகிறோம். தண்ணீரில் முழுந்து வெளியே வரும்போது இயற்கையாக நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற அழுக்குகள் எப்படி கலைக்கப்பட்டு மனுஷன் நம்ம சுத்தமாக ஏஞ்சி வருமோ, அதே போல் ஞானஸ்தானத்தினால ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவன் எழுந்திருக்கும் போது அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக அவன் மாறுகிறான் பாருங்க. அல்லேலூயா. அப்போ அந்த முந்தின மனுஷன், இப்போ நம்ம இன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்க போகிறவருக்கு இப்போ 2 மனுஷன், முன்னாடி ஒரு மனுஷன் இருக்கிறார், இப்போ ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்த பிறகு புதிய மனுஷனாக மாறுறார். இப்போ இந்த முந்தின மனுஷனுக்குள்ள ஆதாமுடைய கிரியைகள் இருக்கிறது. ஆதாமுடைய கிரியை என்னதுங்க? மீறுதல், கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிற தன்மை, தேவனை பார்க்கிறதற்கு முடியாமல் பயந்து ஒளிந்து கொண்ட தன்மை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்க முடியாமல் போனது. அப்போ இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் வாங்குறோம். இது ஏதோ ஒரு சடங்கு, ஏதோ ஒரு கடமை கிடையாது. இப்போ ஜெயரூபன் ஞானஸ்தானம் வாங்குறாருன்னு சொன்னால், அவர் முந்தி வாழ்ந்த அதே வாழ்க்கையை தான் நாளை காலையில் எழுந்திருச்சு வாழ்வாருன்னு சொன்னால், இந்த ஞானஸ்தானம் அவருடைய வாழ்க்கையில் வேஸ்ட்டு. இப்போ அவருக்குள்ளார அந்த முந்தின மனுஷன் மரிச்சு போகணும். முந்தின ஆதாம் மூலமாய் வந்த பாவ பழக்க வழக்கங்கள், சாபங்கள் எல்லாமே தண்ணீருக்குள்ளே முழுகும் போது மரிச்சு போகணும். திருத்தலாம், தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படணும். அப்போ கோபம், எரிச்சல், ஆத்திரம், இது எல்லாமே ஆதாம் மூலியமாய் வந்த ஒரு சில பாவக்கிரியைகள், தேவனோடு கூட இல்லாத ஒரு உறவு. இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறது. இயேசுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இயேசுக்கும் எனக்கும் எந்த மாதிரியான ஒரு உறவு? ஏன் இயேசு எனக்காக பூமிக்கு வந்தார்? இது எல்லாமே நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது மேலே உங்களுக்கு ஒரு வாஞ்சையும், ஒரு ஆசையும், ஒரு விருப்பமும் இருக்கணும். அப்போதான் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம போவோம். அப்போ ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் தண்ணீரில் மூழ்கி பாஸ்டரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஞானஸ்தானம் கிடையாது. அப்போ ஞானஸ்தானம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்கும். இது வரைக்கும் பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கும். பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம யாரும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய வேலை கிடையாது. அப்போ அந்த முந்தின ஆதாமுடைய பாவ சுபாவங்கள் எல்லாம் கழுவப்படணும்னு சொன்னால், முந்தின்னு ஒன்று இருந்தாக்கா பிந்தின்னு ஒன்று இருக்கணும் இல்லை? அப்போ பிந்தின ஆதாம் யாருங்க?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்குள்ளார இருக்கிற சுபாவங்கள் எனக்குள்ளார இறங்கி வரணும். அப்போ அது எப்படி நடக்கும்? நமக்குள்ள இருக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் கழிந்து புதிய காரியம், புதிய மனுஷனை நாம எப்படி நமக்குள்ள உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது கொலோசையர் 3வது அதிகாரம் அதில் 9, 10 வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. கொலோசையர் 3 அதிகாரம் 9, 10 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த வசனம் சொல்லுது பழைய மனுஷனுடைய செய்கை. அப்போ இன்னைக்கு பழைய என்னென்ன செய்கைகள் இருக்கு நீங்க தான் யோசிக்கணும். இப்போ நம்மகிட்டையும் சரி நம்மள ஞானஸ்தானம் பெற்று பல வருஷம் ஆயிடுச்சு, நாமகிட்டையும் ஞானஸ்தானம் எடுத்த போது இருந்த நன்மையான எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு இல்லாமல் இருக்குதே. நாமளும் இன்னைக்கு பேக் ஸ்லைடிங் மாதிரி பேக் அடிச்சு போயின்னு இருக்கிறோமோ ஒரு சில காரியங்கள்ல. அப்போ ஆண்டவர் சொல்றார் பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள், பழைய மனுஷனுக்குரிய செய்கைகள். இங்கே தான் ஏழப்பதுக்கு செய்கைகள். செய்கைகள் சொன்னால் கிரியைகள், ஜெஸ்ட், அக்சியம், இதையெல்லாம் முதல் நீங்கள் கலைத்து போடணும். கலைத்து போட்டுட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். உங்களை சிருஷ்டித்தது யாருங்க? ஏதோ அப்பா அம்மா கிடையாது. உங்களை சிருஷ்டித்தது யாருங்க? தேவன், கர்த்தர். அவர் தான் உங்களை உருவாக்குனார். அவருடைய சாயலுக்கு ஏற்றதாக நாம மாறணும்னு சொன்னா ஒரு புதிய மனுஷனை தூக்கி என் மேல போட்டுக்கொள்ளணும். ஆமேன். அப்போ அந்த தண்ணிக்குள்ளார நீங்கள் முழுகிட்டு நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்த அழுக்கு ட்ரெஸ் எடுத்து போடுவீங்களா? போட முடியாது. ஏன்னா உடம்பு அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பழைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் குளிச்ச உடம்புக்குள்ளார போய் அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் குளிச்சிட்ட பிறகு என்ன ட்ரெஸ் எடுத்து போடணும்? கட்டாயமாக புதிய ட்ரெஸ் எடுத்து போடணும். அல்லது ஏற்கனவே துவைச்சி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஆடை எடுத்து போடணும். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ குளிச்சு வெளியே வரும்போது பழைய மனுஷனையே நீ மறுபடியும் உங்க மேலே போட்டுக்கொண்டு எழுந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஞானஸ்நானத்தினால இன்னைக்கு மாத்திரங்கள் என்றைக்குமே உனக்கு நன்மை கிடையாது. அப்போ அந்த மனுஷன் செத்து போட்டோம். இப்போ நீ எழுந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்குள்ள ஒரு மனுஷனா நீ மறுபடியும் வெளியே வரணும். கரங்களை தட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இதை இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துறார். நிக்கோதேமுக்கு அவன் புரியல. அப்போ நிக்கோதேமு கேட்குறான், ஆண்டவரே நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்ல, நீ மறுபடியும் பிறக்கணும் என்பது உன்னுடைய சுபாவத்தில் பிறக்கணும். ஆமேன். உன்னுடைய சிந்தனையில் பிறக்கணும், உன்னுடைய எண்ணத்தில் பிறக்கணும், உன்னுடைய நடத்தையில் பிறக்கணும், நீ செய்கிற காரியங்களில் பிறக்கணும், நீ பேசுகிற விதத்தில் நீ மறுபடியும் நீ பிறக்கணும். ஹல்லேலூயா. இப்போ அவர் நிக்கோதேமை பார்க்குறாரு. அவனுக்குள்ளார ஒரு உண்மையான தேவை இருந்தது. என்ன தேவை இருந்ததுங்க? ஏன்னா அவர் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்துட்டாரு. அந்த பரலோகம் எப்படி இருக்கும்? அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? நான் அதை பார்க்கணுங்கிற ஒரு தேவை இருக்குது தானே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த தேவை இருக்குது என்பதை நம்ம இன்னைக்கு பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்திருக்கிறோம் நம்ம இங்கே வந்து தேவனுடைய அந்த பரலோகத்தினுடைய அந்த சுவையை நம்ம இங்கே சுவைத்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். அப்போ அவனுக்குள்ள ஒரு தேவை இருந்தது. நான் மாற வேணும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. எனக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. பரலோக ராஜ்யத்துக்கு போவதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தணுன்ற ஒரு தேவை இருந்தது. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கும் இருக்கணும்ன்ற விருப்பம் அவனுக்குள்ள இருந்தது. அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும். நீங்க வேதத்தில் இந்த மாதிரி இயேசு யாரையாவது பார்த்து சொல்லியிருக்காரா? யாரையாவது பார்த்து நீ மறுபடியும் பிறந்துவான்னு சொன்னாரா? இல்லை. இவனை மட்டும்தான் இயேசு சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும். எந்த சீடர்களையும் பார்த்து இயேசு சொன்னது கிடையாது. இந்த மனுஷன் ஏன்னா இவன் கேட்டது மேலான ஒரு நன்மையை. நல்ல காரியங்களை தட்டுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்க. நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம் நான் சொன்னா, அன்னைக்கு நிக்கோதேமுக்கு இந்த கேள்வி மட்டும் வராம போயிருந்தா ஞானஸ்தானத்தை குறித்த ஒரு மேன்மை நமக்கு தெரியாமலேயே போயிருக்கும். நிக்கோதேமுக்குள்ளார இந்த ஒரே ஒரு ஒத்த மனுஷனுக்குள்ள இருந்த ஒரு கேள்வி அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது மாத்திரமல்ல, இன்றைக்கும் சரித்திரத்தில் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு இருக்கிறது. அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கும்படிக்காக கிருபையா நடத்தி கொண்டு இருக்கிறது. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும்? இன்னைக்கு அந்த கேள்வி உங்களுக்குள்ள வரணும். ஏதோ சொல்லிட்டாங்க, மனைவி விரும்பிட்டாங்க, புரியுதுங்களா? நான் இந்த தேசத்துக்கு வந்துட்டேன், இந்த சபைக்குள்ளே வந்துட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுக்காட்டினா மற்றவங்க என்னை தப்பாக நினச்சிக்குவாங்களோ, அதனால நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும்னு நிக்கோதேமு கேட்டான் பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் எதுக்கு இந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளணும், எதுக்கு தேவையில்லாத ஒரு காரியம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில்
கேள்வி கேட்கிறவர்களாக நம்ம இருக்கணும். கேள்வி கேட்க கற்றுக்கொள்ளணும். நியாயமான கேள்வி. நிக்கோதேமு நீ எப்படி வந்தீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கல. அவனுடைய தேவையை சொல்றான். ஆண்டவர் விளக்கம் கொடுக்குறாரு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேள்வியை கேட்டு நீங்க பார்க்கணும். ஆமென். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை வச்சு என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது நீங்க கேள்வி கேளுங்க. என்னோட வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வருது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருது, அதற்கு மாற்றம் என்ன, வழி என்ன, யோசித்து பார்த்து நீங்க கேள்வி கேட்கணும். ஆமென். கேள்வி கேட்கும்போது வசனம் சொல்லுது உங்களுக்கு அங்க பதில் உண்டு. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் உண்டாகணும், உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாகணும், நீங்களும் இயேசுவை போல மாறணும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உண்டாகும் போது நீங்க மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். இப்போ மறுபடியும் நான் பிறக்கணும்னு சொன்னா இப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 1லேருந்து 5 வரையிலும் நீங்கள் வீட்டில் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சங்கிலிகளால் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, இதிலிருந்து நான் வெளியே வரணும்னு சொன்னால் நான் பிறந்தே ஆக வேண்டும் என்கின்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கு மனுஷன் தள்ளப்பட்டு இருக்கிறான். அதில் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்களா. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். வசனம் சொல்லுது நம்ம செத்து போயிருந்தோமா. எப்படி செத்து போயிருந்தோம்னா அக்கிரமத்தினால. ஆமா, அக்கிரமம். எப்படிங்க அக்கிரமம்? நீங்க நான் என்ன அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. பிரதர் மட்டும் இல்லை, நாமளும் கூட அக்கிரமத்துக்கு மரிச்சு இருந்தோம், நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்தாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம அதே ஜீவனோடு இருக்கிறோமா? நமக்குள்ள ஒரு கேள்வி. இன்னும் நமக்குள்ள விட்டு விட்டு வந்த அக்கிரம எண்ணங்கள் வந்துருதா? இப்போ அக்கிரமம் அப்படின்னு சொன்னால் என்னதுங்க? அது தெரிஞ்சாதானே அக்கிரமம்னு தெரியும். என்னங்க அக்கிரமம்? உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை தெரிந்தே செய்கிறது, பாவ காரியங்கள், தேவனை விட்டு வெளியே வருது. சிம்பிளாக சொல்ல போனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் அக்கிரம காரியம். அந்த அக்கிரமம் எனக்கு மட்டும் கேடு உண்டாக்காது, என்னை சூழ்ந்து இருக்கிற நிறைய பேருக்கு கேடு உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அக்கிரமத்தில் மரிச்சே போய் கிடந்த, புரியுதுங்களா? ஆனால் உனக்கு நான் ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிர் தழ செய்யறதுக்கு என்னுடைய ஜீவனை நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நல்ல காரியங்களை தட்டுங்க. ஏன்னா ஏதோ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு அந்த ஒரு மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல. ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமை இல்லாதவர்களாக இருந்தோம். அப்ப தேவன் ஒரு மகிமையை பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அந்த மகிமையை நம்ம எல்லாம் தூரம் வச்சுட்டு எல்லாரும் பாவம் செஞ்சுங்களாம் ஆயிட்டோம். அப்ப பாவத்துக்கு ஒருத்தன் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில சாபங்கள் இருக்கும், அவனுடைய வாழ்க்கையில தரித்திரங்கள் இருக்கும், அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், இல்லைங்களா? இப்போ அதுலேருந்து நம்மை தேவன் எழுப்பணும்னு சொன்னால், நாம் உயிர் தழணும்னு சொன்னால் முதல்ல நாம் அடக்கம் பண்ணப்படணும். மரித்தவன் மாதிரியே கடக்க முடியாதுல்ல, அப்போ நாரி கிடக்குமே. அப்போ அந்த மரித்து போன உடம்பு என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணப்படணும். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ பாவத்துக்கு மரிச்சிட்ட, ஓகே, இப்போ நீ அடக்கம் பண்ணப்படணும். அந்த பாவத்திலிருந்து, அந்த பாவத்தினுடைய வேர் உன்னை தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னா நீ அடக்கம் பண்ணப்படணும். அப்ப அந்த அடக்கம் பண்ணுகிற இடம் தான் தண்ணீர். அப்ப அந்த தண்ணீருக்குள்ள ஒரு மனுஷன் முழுகுவது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா அடக்கம் பண்ணப்படுவது. கோபம், எரிச்சல், ஞானம் இல்லாம செய்யற சில காரியம், வாயை தவறி பேசின ஒரு சில காரியம், அது நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய தீமையா கொண்டு வந்திருக்கும், பெரிய நஷ்டமா கொண்டு வந்திருக்கும். ஆமென். நம்ம அடக்கம் பண்ணப்படும் போது, அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் அந்த வேரோடு வெட்டி எடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளார நம்ம வரும். ரெண்டாவது, பாவம் செஞ்சு இருக்கிறவங்க, அந்த பாவ காரியங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க ஆவிக்குரிய ரீதியில் மரித்து போனவங்க, உணர்வற்றவர்களாக, அவங்க தேவனை அறிந்து கொள்கிற அறிவற்றவர்களாக, மூடர்களாக, ஆமென், தேவனை விசுவாசிக்காதவர்களாக, தேவன் மேல பக்தி இல்லாதவர்களாக. இல்லை, இது எல்லாமே இருந்தா இப்போ உங்களுடைய உடம்பை நான் தொடுறேன், உங்களுக்கு எந்த உணர்வுமே இல்லைன்னு சொன்னால் உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு அர்த்தம்? 2 தான். நான் உங்களை தொடரேன்னு சொல்லும் போது உங்கள் உடம்புல உணர்வு இல்லைன்னு சொன்னால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நம்ம செத்து போயிருக்கணும், அல்லது நம்ம கோமாவுக்கு போயிருக்கணும். இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு உடம்புல உணர்வு இல்லாத அளவுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உயிராக தான் இருக்கிறோம் நம்ம, இல்லை? அப்போ பாவம் செய்கிறவங்களும் உயிராக தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய கண்களில், ஆவிக்குரிய கண்களில் அவங்க மரித்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ மரித்து போனவங்க மரித்த மாதிரியே இருந்தால் எந்த நன்மையும் இல்லை, அவர்கள் அடக்கம் பண்ணப்படணும்.
அப்போ அந்த அடக்கம் பண்ணப்படுவது தான் நீங்கள் தண்ணியில் இறங்கி உள்ள முழுகுவது. அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அடக்கம் பண்ணப்பட்டவங்க பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ புதிய மனுஷனை அவங்க வெளியே வரணும்னு சொன்னால் தண்ணியை விட்டவங்க வெளியே வரணும். சொன்ன பாருங்க, அந்த குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது 10 மாதம் கவலை இல்லாமல் தான் இருந்தது. நிறைய கவிஞர்லாம் எழுதுவாங்க, நான் மறுபடியும் அம்மா வயிற்றுல போய் 10 மாதம் தங்க போகிறோன்னு சொல்லிட்டு. 10 மாதம் தான் நமக்கு டைமு. எந்த அம்மாவும் 11 மாதம்லாம் கிஞ்சு கூத்தாலாம் வச்சுருக்க முடியாது ஒரு பிள்ளைய. இல்லை, 10 மாதத்துக்கு பிறகு வந்த பிறகு அந்த பிள்ளை என்ன பண்ணணுங்க? அதனுடைய காரியங்களை கற்றுக்கணும். நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுப்போம் பெரியவங்க. ஆனால் மூச்சு விட கற்றுக்க அந்த புள்ள கற்றுக்கணும். பசி அந்த புள்ள சொல்லணும். தன்னோட உணர்வுகளை சொல்லக்கூடிய காலம் வரும். அதை தான் இன்னைக்கு ஞானஸ்தானத்தினால ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளே முழுகி வெளியே வரும்போது அந்த மனுஷன் மூச்சு விட முதல்ல கற்றுக்கணும். தன்னோட உணர்வுகளை சொல்ல கற்றுக்கணும். தன்னோட தேவைகளை அறிந்து கொள்ளணும். இது வரைக்கும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை கிடையாது. இனி நான் வாழப்போகிற ஒவ்வொரு வாழ்க்கையும், ரெண்டாவது இனி நான் விடுகிற ஒவ்வொரு மூச்சும் என் தேவனால எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. கரங்களை தட்டுங்களேன். அப்போ ஒரு மனுஷன் இதை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுப்பதற்காக தண்ணிக்குள்ள முழுகி வெளியே வராங்கல்ல, அதுக்கு பேர் தான் மறு பிறப்பு. அப்போ நம்ம எல்லாருமே சரீர பிரகாரமான ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையா ஒரு முறை பிறந்துட்டோம். அது மட்டும் என்னை பரலோகம் கொண்டு போகாது. அந்த பிறப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வேறு ஒரு பிறப்புக்கு நான் என்ன உட்படுத்த வேண்டும். அதுதான் மறுபிறப்பு. சரி, அப்போ நீங்கள் எப்படி அந்த மறுபிறப்பை பெற முடியும்? எப்படி அந்த மறுபிறப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள? நான் ஏதாவது செஞ்சு முயற்சி செஞ்சு நீங்கள் ஏதாவது செஞ்சு பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. அப்போ அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுது, உங்களை ஏற்ற நேரத்தில் அந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஒரு கிருபை உங்களை சந்தித்தது. அந்த கிருபை உங்களை சந்திக்கும் போது நீங்கள் அந்த கிருபையை விசுவாசிக்கிறீங்க, அந்த கிருபையை ஏற்றுக்கொண்டீங்க, அதை அக்செப்ட் பண்ணி கொண்டீங்க. இப்போ அந்த கிருபை உங்களை சந்திக்கும் போது நீங்கள் விசுவாசித்ததுனால இப்போ நீங்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறீங்க. நல்ல காரியங்களை தட்டுங்க. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. எதோ ஞானஸ்தானத்தில் மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறீங்க. எதில்? உங்களுடைய முந்தின பாவங்கள் அதோட வெட்டி எடுக்கப்பட்டது போல இப்போ அந்த பாவங்கள் உங்களை பின்தொடராதபடிக்கு நீங்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறீங்க. பாவத்தினுடைய விளைவு சாபம், பாவத்தினுடைய விளைவு மரணம். இதிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு. ஆமென். உலகத்தினுடைய பிள்ளையா இருந்தீங்க, இப்போ நீங்க தேவனுடைய பிள்ளையா பிரித்தெடுக்கப்பட்டு வரீங்க. அப்போ உலக அந்த கலாச்சாரத்திலிருந்து, உலகத்தினுடைய கிரியைகளிலிருந்து நீங்க இப்போ காப்பாற்றப்பட்டு இருக்கிறீங்க, விடுதலை அடைஞ்சு வந்திருக்கிறீங்க. இப்போ நான் வெளியே வந்து இப்போ நான் இன்னைக்கு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கும்போது நான் பெருமை பாராட்டிக்கொள்ள எதுவுமே இல்லை. இது தேவனுடைய சுத்த கிருபை. அப்போ உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்திற்காக நாம் பெற வேண்டிய தண்டனையை உங்களுக்காக எனக்காக நம்ம அப்பா ஏற்றுக்கொண்டார். நல்ல காரங்களை தட்டுங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தின் தண்டனையை ஏற்று கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்து இருக்கிறார். அந்த பாவத்திற்கான ஒரு விலையை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தி இருக்கிறாரு, கொடுத்து இருக்கிறாரு. அதை இன்னைக்கு சகோதரன் விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களா? ஆமாம், ஏற்றுக்கொண்டேன். ஏன் ஏற்றுக்கொண்டீங்க தெரியாது, ஆனால் இன்னைக்கு தெரியணும். காரணம், உங்களுடைய பாவம், என்னுடைய பாவத்தினுடைய விலையை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ பாவம் இல்லாத ஒரு மனுஷனாக நீங்க பூமிக்குள்ள வாழும் பொழுது உங்களுக்கு இப்ப வேற பேரு, ஏற்கனவே உங்களை அழைச்ச பேர்ல, ஆனா உங்களுடைய பெயர் இப்போ பரலோகத்துல வேற ஒரு பெயராக அழைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்களேன், 5ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 5:17 முடிக்க போறோம். ஆமா, வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது அவன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். நல்ல காரங்களை தட்டுங்களேன். அவனுக்கு இப்ப பேர் புதிய சிருஷ்டி. ஆமேன். புதிய ஒரு தேவனால உருவாக்கப்பட்டிருக்க ஒரு புதிய சிருஷ்டியாக அந்த மனுஷன் மாறுறாரு பாருங்க. ஆமேன். இப்போ அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சான். இப்ப எல்லாமே அவனுக்குள்ளார புதிதாக மாறுகிறது. நல்ல காரங்களை தட்டுங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் காலையில் எழுந்து ஆடையை மாற்றுவதை போல நம்மளுடைய பழைய மனுஷனுடைய அந்த சுபாவங்களை கலைத்து கொண்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் வாங்கணும், அன்னைக்கு ஒரு புதிய சிருஷ்டியாக மாறணும். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இல்லை, அது அன்னைக்கு ஆரம்பம். ஞானஸ்தானம் என்பது ஏதோ முடிவு கிடையாது, அதுதான் ஆரம்பம். அது டெய்லி என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கணும். பழைய மனுஷன் கலைக்கப்படணும். அப்போ பாருங்க, சாதாரணமாக நம்ம பொய் இல்லை நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், சும்மா சொல்லிட்டேங்க,
அப்படின்னு போய் சொல்கிறோம்ல. எந்த போய்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ பிரதருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். இப்போ பிரதர் சொல்கிறாரு, எனக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆந்தோல் முக்கியமான ஆந்தோலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வீட்டில் இருக்கிறார். சும்மா ஒரு கற்பனை வச்சுக்குமே. இது ஒரு பொய் தான். ஆனால் இதனுடைய விளைவு அவருக்கு தெரியாது. என்னன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் அவர் அழைச்சிருக்கிறாரு. இப்போ புரிதல. ஆனால் இதான் சொல்கிறேன், விளையாட்டுக்கு சும்மா ஒரு விளையாட்டுக்கு போய் நான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்ல நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ நம்ம ஏதோ பாவணுன்னு எல்லாரும் கத்தி தூக்கின்னு போய் கொலை பண்ணி கொள்ளை அடிச்சு அப்படி கிடையாது. பொய், சாதாரண பொய் தான் சொல்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம். சாதாரண பொய் இல்லை, சாதாரண ஒரு எரிச்சல் பாருங்க. அப்போ இந்த பழைய மனுஷன் நீங்கள் கலைக்கப்படாமல் புதிய மனுஷனுக்குள்ள சுபாவத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆராதனைக்கு வருகிறோம், ஆராதனை முடிச்சுட்டு போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது மாற்றப்பட்டு இருக்கிறதா? புதிய மனுஷனோடு நம்ம போயின்னு கொண்டு இருக்கிறோமா? இல்லை. ஏன்னா பிந்தின ஆதாம் எங்கே இருக்கிறாருங்க? இப்போ நம்ம கூட தான் இருக்கிறாரு. நான் முந்தின ஆதாமோடு வரேன், அந்த மனுஷனை தூக்கி போட்டுட்டு இப்போ பிந்தின ஆதாம சுமந்து கொண்டு போகிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ அந்த பிந்தின ஆதாமோடு ஏதோ ஒரு தடவை போகிறதா? ஒவ்வொரு தடவையும் போகிறது தான். ஆமீன். அப்போ பழைய மனுஷன் கலைக்கப்படணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வசனத்தில் பவுல் மூலமாக, கிறிஸ்துவுக்குள்ளார நீங்கள் இருக்கணும். அப்போ மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறது என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம், இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துனுடைய எண்ணம், அவருடைய ஆசை, அவருடைய தேவை, அவருடைய காரியம் சார்ந்த காரியங்கள். புரியுதுங்களா? அப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் எப்பவுமே எந்த வேலை செஞ்சாலும் அதில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கணும். ஆமீன். இயேசுனுடைய விருப்பத்தை சிந்தித்து கொண்டு இருக்கணும், இயேசுனுடைய எண்ணத்தை சிந்தித்து கொண்டு இருக்கணும். அவர் இப்போ இந்த இடத்துல இருந்தால் என்ன யோசிப்பார் என்பதை சிந்தித்து கொண்டு இருக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பழையவைகள் எல்லாம் கலந்து போகணும். பழைய ஆசை நல்ல நம்ம இந்தியாவிலேருந்து இலங்கையிலேருந்து வரவங்களுடைய ஆசை என்னதுங்க? ஒரு 2 வேலை 3 வேலை செஞ்சு, ஒரு நாளைக்கு ஒரு 15 மணி நேரம் வேலையை செஞ்சு, சீக்கிரமாக வந்த கடனை அடைச்சி, சீக்கிரமாக ஒரு வீடு வாங்கி, ஒரு காரை வாங்கி, ஒரு கடையை கட்டி உக்காந்து ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செஞ்சு, என்ன அப்படியே போய் ஒரு நாளைக்கு டைம் வரும், எல்லாம் கொட்டி கீழே போய் கொட்டி அப்படியே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துலாம் நினச்சின்னு இருப்பாங்க. ஆனால் அது முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு வேலை போதும், தீர்மானம் எடுத்துக்கோங்க. பழைய மனுஷெல்லாம் கலைஞ்சிடணும். ஒரு வேலை போதும். அந்த ஒரு வேலையும் ஞாயிற்றுக்கிழமை லீவோடு கிடைக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா அப்படிப்பட்ட வேலையை வேணாம். நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு காசு கொடுப்பாங்க கவர்மெண்ட். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் நல்ல கவர்மெண்ட் பாருங்கள். நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் எங்கேயா போய் மாட்டிக்கினா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுவோம். தேவனுடைய அந்த உறவையும் இழந்து போயிடுவோம். அப்போ அதுதான் பழைய மனுஷன் சிந்தையோடு நீங்கள் இருக்கக்கூடாது, நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி புதிய ஒரு மனுஷனா ஒருத்தவன் மாறணும் என்பதாக இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ புதிய மனுஷன் என்பது தான் புதிய சிருஷ்டின்னு சொன்னோம். அதுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிள்ளையா வருது. ஆமேன். ஏற்கனவே அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கிறோம், அது நம்மளை பரலோகம் கொண்டு போகாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பிள்ளையா மாறணும். உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர் உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ளார அடங்கி இருக்கணும். அப்போ நீங்கள் எப்படி பிள்ளையா மாற முடியும்? எடுத்து வாசிப்போம். யோவான் 1வது அதிகாரம் 12-13. ஆமாம், இந்த வசனம் சொல்லுது பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13. அவருடைய நாமத்தின் மேல், யாருடைய நாமத்தின் மேல்? இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நல்ல கரங்களை தட்டுங்க. அவர் சொல்றாரு, நீ இப்போ தேவனுடைய பிள்ளையா மாறணும்னா 2 காரியம் செய்யணும். முதல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். ஆமீன். 2வது அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எதை விசுவாசிக்கணும்? இப்போ நான் சொல்லி கொடுத்தேன். எதை விசுவாசிக்கணும்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவக்கிட்ட உங்களுடைய பாவத்தை அவர் சுமந்து உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறாரு. இல்லை, தலைமுறையாக வருகிற பாவம் ஆதாம், அதான் முந்தின மனுஷன், அவனுடைய அந்த பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காதபடிக்கு நீங்கள் இப்போ தண்ணியில் இறங்கும் போது அந்த பாவம் அதோட கணக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டாச்சு. இப்போ புதிய கணக்கு தொடங்கப்படுது இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி விசுவாசிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்து இருக்கிறாரு, என் மேலே வரக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டான், நான் அதை விசுவாசிக்கிறேன். 2வது எனக்காக ஆசீர்வாதத்துக்கான காரியங்களை வழிகளை அவர்
வச்சிருக்கிறாரு, நான் அதை விசுவாசிக்கிறேன். இது விசுவாசிக்கிறது. இப்போ அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லப்படுது. என்னன்னு சொன்னா, இயேசு என்னுடைய தகப்பன், இயேசு என்னுடைய சொந்த இரட்சகர், இயேசு தான் என்னுடைய கடவுள். இப்போ எனக்கு பல கடவுள் கிடையாது. எனக்கு யாருங்க கடவுள்? இயேசு மட்டும்தான் கடவுள். ஆமென். கடவுளை தட்டுங்க. இயேசு கடவுள் கிடையாது, இயேசு மட்டும்தான் கடவுள். ஆமென். வேற எந்த கடவுளும் கிடையாது. உட்காந்துக்கிறது, நிற்கிறது, தூங்குறது, படுக்கிறது, இது எதுவுமே எனக்கு கடவுள் கிடையாது. உயிரோடு இருக்கிற இயேசு மட்டும்தான் என்னுடைய கடவுள். நல்ல கடவுளை தட்டுங்க. ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளையா நீங்கள் மாறணும்னு சொன்னால் அவரை விசுவாசிக்கணும், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அதை தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு. அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவங்க, அவரை ஏற்றுக்கொண்டவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அவங்க ரத்தத்தினால மாம்சத்தினுடைய சித்தத்தினால், அதாவது அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க கிடையாது. அவங்க இனி தேவனாலே பிறந்தவங்க. கரங்களை தட்டுங்களேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, தேவனால பிறந்த யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியுமா? தேவனால பிறந்தவங்க யாராவது தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டுங்க. இப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை போல மாறிட்டீங்க. நீங்களும் தேவனால பிறந்துட்டீங்க. ஆமேன். ஏன்னா முந்தின மனுஷன் செத்து போயிட்டான், பிந்தின மனுஷன் நீங்க தரித்து கொண்டீங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை உங்க மேல நீங்க வச்சுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நான் பார்க்கும்போது நீங்க கிடையாது, என் கண்ணுக்கு இப்போ இயேசு தெரிகிறார். ஆமேன். கரங்களை தட்டுங்க. இப்போ இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாமே இயேசுவை தரித்து கொண்டு இருக்கிறாங்க, புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறாங்க, புதிய சிருஷ்டியாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ இதற்கு முதல்ல ஒரு வாஞ்ச, நான் சொன்ன மாதிரி கட்டாயப்படுத்தி இதை வாங்க சொல்றதுனால யாருக்கும் எந்த விதமான ஒரு லாபமும் இல்லை. உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம். நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என்னுடைய பாவத்துக்காக இத்தனை வருஷம் பலி கொடுத்தேன், நான் தான் பலி கொடுத்தேன், ஆனா எனக்காக ஒருத்தர் பலியாக இருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தம் இன்னைக்கு எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. நான் ஒரு காலத்தில் என்னுடைய பாவத்துக்காக ஆட்டை பலி கொடுத்தேன், மாட்டை பலி கொடுத்தேன், எதையோ பலி கொடுத்தேன். அந்த பலி கொடுத்ததுனால எனக்கும் நன்மை கிடையாது, பலி கொடுக்கப்பட்டதுக்கும் நன்மை கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் ஒரே ஒரு பலியாக, நித்திய பலியாக இயேசு கிறிஸ்து பலியாக கொடுக்கப்பட்டபடினால நான் இன்னைக்கு பலி செலுத்த வேண்டிய தேவை கிடையாது. பாருங்க, அதுதான் நித்திய பலி, அதான் சத்திய பலி. ஆமென். சரி, இப்போ அந்த விசுவாசம் தான் ஒரு மனுஷனுக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராக இருக்கிறார், என்னுடைய கடவுளாக இருக்கிறார், என்னுடைய தேவனாக இருக்கிறார், என்னுடைய பாவங்களை மன்னிச்சாரு என்பதாகலாம் நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் முதல்ல வரணும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். முதல்ல நீங்க கேள்விப்படணும். என்ன கேள்விப்படணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க கேள்விப்படணும். ஆமென். முதல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க கேள்விப்படணும். இயேசு கிறிஸ்து பேசுகிற இடத்துல இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற காரியங்களை நீங்கள் கேட்கணும், சபையில் வந்து உட்காரணும், வீட்டில் வேதத்தை எடுத்து வாசிக்கணும், வீட்டில் கணவன் மனைவியை நீங்கள் ஜெபிக்கணும், இயேசுன்ற காரியங்களை, இயேசுவை குறித்த காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். ரெண்டாவது, அந்த விசுவாசம் தேவனுடைய, அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தின் மூலியமாக வரும். அப்போ நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், இத்தனை ஆண்டுகளாக நான் எதையோ தேவன் சொல்லி ஓடிக்கொண்டிருந்தேனே, அப்போ அதெல்லாம் எது? கேள்வி வருது பாருங்க. இப்போ அந்த கேள்விக்கான பதில் அங்கேயே வரும். ஆமென். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் வருது, அந்த விசுவாசம் கேள்வியில் வருது, கேள்வியை கேட்கும்போது பதில் வருது, பதில் உங்களை விசுவாசத்துக்கு நேராக வழி நடத்துது. நல்ல காரியங்களை தட்டுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ஆமென். இதுதான் கிறிஸ்துவம். பாருங்களேன், கிறிஸ்தவத்தில் கேள்வி கேட்டு 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 தான் பதிலை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. பிதாவை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு யார் கேட்டாருங்க? பிலிப்பு கேட்குறான். பிலிப்பு பிதாவும் எங்களுக்கு காண்பீங்கன்னு சொல்லி கேட்காம இருந்திருந்தா, இயேசு வந்து சும்மா அவனை கூட்டிங்க, வாப்பா உனக்கு பிதாவை பார்க்க ஆசைக்குதா அப்படின்னு சொல்லி அவரே கேள்வி கேட்டு காட்டியிருக்க முடியுமா? முடியாது. அவனுக்குள்ள ஒரு கேள்வி, பிதாவை எங்களுக்கு காண்பீங்களேன். ஏன்னா அவன் பார்க்குறான், இயேசுவே இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறார், இயேசுவே இவ்வளோ வல்லமையாக இருக்கிறார், இயேசுவே இவ்வளோ அற்புதம் செய்கிறார், செத்து போனவங்களும் உயிராக்குறாரு, அப்போ பிதா எப்படி இருப்பார்? கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறேன், நானும் பிதாவும் ஒன்று. இதை எப்படி நமக்கு தெரியும்? ஒரு கேள்வி இல்லை, நிறைய கேள்விகள் பாருங்கள் வேதத்தில் இப்படி கேட்டு கேட்டு, அல்லது இயேசு கேட்டு கேட்டு தான் பதில் வந்திருக்கு. அப்போ நீங்களும் அப்படி தான் இனியிலிருந்து நீங்கள் கேட்கணும், வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கணும். சரி, இப்போ கடற்கன்னு சிம்பிளாக முடிக்க போகிறோம். மறுபிறப்பினால் உண்டாகக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன், நான் பரவாயில்ல. முதல்ல நீங்கள் தேவனுடைய பிள்ளையா மாறுறீங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளை, பரலோக ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரராக இருக்கிற தேவனுடைய பிள்ளையா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இனி பரலோகம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். சொல்லுங்க, எனக்கு சொந்தம். ஏன்னா எங்க அப்பா பரலோகத்துக்கு சொந்தக்காரா இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுது ரோமர் 8:16. அதிலும்
நான் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைன்றத இவர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கல, நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கல. வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடன் கூட சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆமீன். அப்ப ஆவியானவர் நம்முடைய ஆவியில சொல்றாரு, அப்பா நீ ஏதோ மரிச்சு போகக்கூடிய சாதாரண மனுஷன் கிடையாது, நீ பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரரா இருக்கிறீங்க, பிள்ளையா இருக்கிறீங்க. உங்க அப்பா பரலோகத்தில் இருக்கிறாரு, நீ மரித்து அங்கதான் போய் நீ சேரணும், அழிந்து போகக்கூடிய இந்த காரியத்தின் மேல நீ ஆசைப்படாதுன்னு சொல்ற. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா மாறணும். தேவனுடைய பிள்ளையா மாறின உடனே அடுத்தது நம்ம மேல வர வேண்டிய காரணம் தெரியுங்களா? பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம். பாவத்துக்கு நான் மரிச்சிட்டேன், இப்ப நான் பிழைச்சிட்டா போதாது, பாவம் இருந்த இடத்துல வேற ஒன்று ராம்ப்ளஸே பண்ணணும், வேற ஒன்று உக்காரணும். அதுதான் தேவனுடைய நீதி. அப்போ பாவத்துக்கு நான் மரித்து தேவ நீதியில் நான் பிழைத்து இருக்கிறேன். இப்போ பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு எப்படி உண்டாயிருக்குதுன்னு சொன்னால், எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டுங்க. இப்போ பரலோகம் உங்களை பார்க்கும்போது பாவின்னு பார்க்காது, பரலோகம் பார்க்கும்போது இப்போ நம்மளை எப்படி பார்க்குங்க? பரிசுத்தவான்னு சொல்லும். ஆமென். இப்போ நம்ம பாவம் மன்னிக்கப்பட்ட பாவிங்க இவரு அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது, முந்தின பாவிங்க இவரு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ இவர் வெளியே வந்த உடனே ஆண்டவர் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தபடினால உங்களை பார்க்கும்போது பரலோகம் பாவியா பார்க்காது, பரிசுத்த மனுஷனா பார்க்கிறது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். சரி, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவோம். அது என்னன்னு சொன்னா, பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாகும் போது வேற ஒரு நிச்சயம் அவங்க மேல முத்திரையா போடப்படணும். அந்த முத்திரையா போடப்பட்டாதான் உங்க பாவம் அல்லது நம்முடைய பாவம் நம்மளை இனி பின் தொடராது, அந்த பாவத்தினுடைய எந்த விதமான ஒரு பாதிப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில வராது. அப்ப பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், தீத்து 3:7, அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மேல சம்பூர்ணமாய் பொழிந்திருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன், நல்ல காரியங்களை தட்டுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்க. ஏதோ பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சோண்டு ஊற்றப்படல, பூரணமாய் நம்ம மேல அவரு ஊற்றப்பட்டிருக்கார். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பூரணம் சொன்னாலே அது எட்டர்னல், நித்தியமாய் நம்ம கூட அவரு ஊற்றப்பட்டிருக்கிறார். இப்ப இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை காப்பாத்திட்டார், பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை காப்பாத்திட்டாரு. இப்போ நீங்க ஞானஸ்தானம் வாங்கின உடனே அது நடக்குது. ஆனா நாளை காலையில நீங்க எந்த உலகத்துல வாழ போறீங்க? பரிசுத்தமான உலகத்துல வாழ போறீங்க. இதே உலகத்துல காலைல ஏஞ்சி பார்த்தா அதே குருவி கத்தும், அதே பஸ்ஸு போவோம், அதே பசி எடுக்கும், எல்லாம் செய்வீங்க. இப்போ உங்களை மறுபடியும் நடத்துறதுக்கு நீங்க நாளைக்கு காலைல இங்கே ஞானஸ்தானம் நடக்க போறீங்களா? இல்லை. அப்போ உங்களை நடத்தணும்னு சொன்னா உங்களை நடத்துறதுக்கு ஒருத்தர் வரணும். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உங்களை நடத்துவாரு. எப்படி நடத்துவார்? ஒரு பாவம் சூழ்நிலை வருது, வேணாம் நீ பாவம் செய்யக்கூடாது, இப்போ நீ புதிய மனுஷன், நீ வேதத்தை எடுத்து வாசிக்கணும், அல்லது கோபம் எரிச்சல் அது வந்தால் கூட அதை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுப்பார். சபைக்கு போகணும், ஜெபிக்கணும் என்ற காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். நன்மை தீமையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார், நீதியெல்லாம் குறித்து போதிப்பார். அதை இன்றைக்கே சொல்லி முடிக்க முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அவர் சம்பூர்ணமாய் ஊட்டி இருக்கிறாரு. ஆமேன். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே என் மேலே இருக்கிறபடினால நம்ம வெட்கப்பட அவர் விட மாட்டார். அதுதான் முக்கியமானதுனால கரங்களை தட்டுங்க. நம்ம இனி வெட்கப்பட மாட்டோம். காரணம் சம்பூர்ணமான ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். இன்னும் 2 காரியம் வேகமாக பார்த்து முடிச்சுவோம். இப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்க, முதல்ல பிள்ளையாக மாறிட்டீங்க, பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொண்டீங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்? உலகத்தில் வேற என்ன வேணும்? ஆசீர்வாதம். ஆமேன். இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆமேன். கலாத்தியர் 3:14 டக்குன்னு வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் நம்முடைய விசுவாசத்தினாலே பெரும்படிக்காக இப்படி ஆயிட்டு. நல்ல கரங்களை தட்டுங்க. ஆபிரகாமுக்கு யூதர்களுக்கு மாத்திரமே இருந்த அந்த ஆசீர்வாதம் இந்தியனாக இருக்கிற இலங்கைக்காரராக இருக்கிற புறஜாதிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியினால சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தினாலே உண்டாகி இருக்கிறது. கரங்களை தட்டுங்க. இனி நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வாதமாக இருப்போம். கடைசியாக ஒன்னே ஒன்று. ஆமீன். வாசிங்களேன். உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னு சொல்றாரு பாருங்க. 6:47.
ம் ம் ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ சாக போனாலும் செத்தாலும் பரவாயில்ல, நீ கிழவனானாலும் பரவாயில்ல, உனக்கு நான் வந்து எட்டர்னல் லைஃப், நித்திய ஒரு ஜீவன் வச்சிருக்கிறேன். அந்த ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நீ என் மேலே விசுவாசமாயிரு. நீ என்னை விசுவாசிச்சா நீ மரித்தாலும் பிழைப்பாய். அல்லேலூயா. இங்கே நம்ம மரிக்கிறது கண்ணு மூடி தூங்குறதுக்கு சமம். நம்ம விழித்து எழும்போது இயேசு கிறிஸ்துவின் சாயலாக பரலோகத்தில் அவருடைய மகிமையில இருப்போம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அப்போ அதற்காக இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் ஒரு மனுஷன் மாறணும்னு சொன்னா அவன் மறுபிறப்பு அடைய வேண்டும். எழுந்து நில்லுங்களேன்.